நம்முடைய பிதாவாய் தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 23 ஆகிய வசனங்களை தியானித்து இரவு நேரம் ஜெபம் செய்வோம். என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரியின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் மகனே என்று ஆரம்பிக்கிறார். ஒரு ஆலோசனையாக இந்த செய்தி இருக்கும். நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து இருக்கும்போது பாவ கயிறுகளினாலே கட்டப்பட்டு இருப்பான். முதல்ல அதை புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் மயங்கி திரிந்து இஷ்டம் போல வாழ்ந்தால் அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு இருப்பான். சில வேளையிலே கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய ஸ்திரீட்ட போகும்போது, விபச்சார ஸ்திரீட்ட போகும்போது, பரஸ்திரீட்ட போகும்போது, மயங்கி கிடக்கும்போது பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு நிலைமை. ஒரு மனுஷன் பாவ கயிறுகளால் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அதனுடைய முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா, தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். மயங்கி போன ஒரு நிலைமை. மதிகேட்டின் அப்படின்னாலே மூளை இல்லாத ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே சில ஜெப குறிப்பு வரும்போது, என் கணவர் என்கிட்ட பேசல, விபச்சார அடிமையில இருக்காங்க, என் கணவர் எப்படியாவது மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படும் சொல்லி ஜெபிக்க வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளே பிரிவினை. வேற யாரோ ஒரு நபர் உள்ள வரும்போது அந்த வீட்டுக்குள்ள நிம்மதியே இருக்காது. மயங்கி திரிந்து கிடக்கும்போது அந்த வீட்டுல பாவ கயிறுகளாலே கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை வாழும்போது, இருளான பாவத்துக்குள்ள இருக்கும்போது கட்டப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. துன்மார்க்கனை அவனோட அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு மனுஷன் எந்த இடத்துல என்ன பாவம் பண்ணிட்டு இருக்கிறான், எந்த இடத்துல இருக்கிறான், எந்த நாட்டுக்குள்ள இருக்கான், எல்லாமே தேவனுக்கு தெரியும். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. யாரும் எங்கேயும் தப்பிச்சுலாம் ஓட முடியாது. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான் வேற இடத்துல இருக்கேன், யாருக்கும் தெரியாது அப்படிம்பாங்க. இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருதா? குடும்பத்துக்குள்ள எல்லாரும் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றீங்களா? செக் பண்ணி பார்க்கணும். நைட் நேரத்தில் செல்போன்ல சார்ஜ் கம்மியா இருந்துச்சுன்னா செக் பண்ணி பார்க்குறோம்ல. அதே போல கர்த்தரை விட்டு வழி விலகிற காரியங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கேயாவது வருதா? குடும்பத்துக்குள்ளே ஒருமனப்பட்ட ஆவி இருக்கா? குடும்பம் சமாதானமா இருக்கா? சந்தோஷமா இருக்கா? அன்பினாலே கட்டப்பட்டிருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? வேதத்தை நேசிக்கிறீங்களா? தேவனோடு நடக்கிறீங்களா? பரிசுத்தமா வாழ்றீங்களா? உண்மையா இருக்கிறீங்களா? சாட்சியா இருக்கிறீங்களா? தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றீங்களா? இப்படிலாம் செக் பண்ணி பார்த்தாதான் எங்கேயாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். மயங்கி திரிந்து, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியது என்ன? ஒரு கொஸ்டின். ஒரு மனுஷன் குடும்பத்தை விட்டு எங்கேயாவது தள்ளி போய் பாவ அடிமையில் இருக்கும்போது பாவ கயிறுகளால் கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான். யாராவது தூக்கி எடுக்கணும். ஏன்னா அந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் விபச்சாரம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, வேசித்தன ஆவி, விபச்சார ஆவி கடைசி காலத்துல ஜனங்களை வழிதப்ப தெரிய பண்ணிட்டு கடைசி காலத்துல வாழ்றோம். கர்த்தருக்காக ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பே பரிசுத்தம்.
இருதயத்துல பரிசுத்தம், வாழ்க்கையில பரிசுத்தம், எல்லாத்துலயுமே பரிசுத்தம். பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் சத்தியத்துக்குள்ள உள்ள வர முடியும். வசனம்தான் சத்தியம். சத்தியம்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தாவியான கீழ்ப்படியும் போதும் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். இந்த செய்தி எங்கெல்லாம் கேட்குறீங்களோ, ஜஸ்ட் நம்ம வாழ்க்கையிலே நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்றோமா என்பதை ஆராய்ந்து பார்த்து இரவனத்தை ஜெபிக்கும்போது கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும். அவனை யாரும் போய் பிடிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அவன் என்ன துன்மார்க்கமான காரியம் செய்யறானோ அந்த அக்கிரமமே அவனை பிடித்து கொள்ளுமா. அவ பிடிக்கிறதுக்கு வேற ஒரு 2 பேர் 4 பேர்லாம் தேவையில்லை. அவன் என்ன பாவம் பண்றானோ என்ன அக்கிரமம் பண்றானோ அதே அவனை பிடித்து கொள்ளும். தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். தன் பாவ கயிறு என்று எழுதப்பட்டிருக்கு. அவனுடைய என்ன பாவம் பண்றானோ அந்த பாவ கயிறுனாலே கட்டப்படுறான். அதுக்குதான் அந்த செய்தி எப்படி இருக்கு அப்படின்னா, பரஸ்திரியின் மேல் மயங்கி திரிந்து. சில ஜபகுறிப்பு வரும்போதெல்லாம் சில சகோதரிமார் கண்ணீர் வடிப்பாங்க. வயசு பார்த்தா 50 வயசு 55 வயசுல இருக்கும். இப்போ டைவர்ஸ் கேட்குறாங்க அப்படிம்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஒரே சண்டை ஓடிட்டு இருக்கும். இந்த கடைசி காலத்துல யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, குடும்பத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கணும். நம்ம வீட்டு தலைவர் கர்த்தரா இருக்கணும். எந்த ஒரு பொல்லாத ஆவிக்கோ அசுத்தாவிக்கோ தீ ஆவிக்கோ இடம் கொடுத்துடக்கூடாது. இடம் கொடுத்தாச்சுன்னா போதும், வீட்டுக்குள்ள வந்துட்டு போகாது. பாவ கயிறுனால கட்டப்பட்டிருப்பான். கண்கள் குருடான நிலைமையா இருக்கும். மயங்கி திரிந்த நிலைமையா இருக்கும். மதிகேடான ஒரு வாழ்க்கையா இருக்கும். தன் மதிகேட்டினால் மிகுதினால் மயங்கி போவான். என புத்தியை கேளாததினால் இந்த பிரச்சனை எல்லாம் ஏன் ஆரம்பிக்கு அப்படின்னா, அவன் புத்தியை கேளாததினால் மடிந்து செத்து தன் மதிகேட்டின் மிகுதினால் மயங்கி போவான். ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா புத்தியை கேட்கல, ஆலோசனை கேட்கல. வீட்டில் அம்மா அப்பா சொல்லுவாங்க, மனைவி சொல்லுவாங்க, பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த தப்பு பண்ணாதீங்க. எத்தனையோ ஆலோசனை வீட்டுக்குள்ள மறுபடியும் வரும். சில ஆலோசனை கேட்கல அப்படின்னா புத்தியை கேளாதனால் மடிந்து செத்து தன் மதிகேட்டின் மிகுதியினால் மயங்கி போவான். செத்து போன நிலைமை, மயங்கி போன நிலைமை. வழக்கமா தண்ணி அடிச்சா மயங்கி போயிடும் அப்படிம்பாங்க. இங்க விபச்சார ஸ்திரீட்ட போனா மயங்கி போன நிலைமை. இந்த செய்தி சில குடும்பத்துக்குள்ளே தடுமாறிட்டு இருப்பாங்க. இங்க போலாமா அங்க போலாமா, ஏன்னா பாவ வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இந்த செய்தி, மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. 24 மணி நேரம் எங்கெல்லாம் நம்ம போயிட்டு இருக்கிறோம், நம்ம வழி என்ன, எல்லாமே கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக. அவரு உங்களை நேரடியா பார்த்துட்டு இருப்பார். அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். எங்கெல்லாம் ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கா, என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் எல்லாம் செக் பண்ணி பார்ப்பார். குடும்பம் ஆசீர்வாதமா வேணும், சமாதானமா வேணும், விடுதலை வேணும், நல்ல படுத்தா தூங்க வரணும், கெட்ட சொப்பனை வரக்கூடாது, விபச்சாராவி வரக்கூடாது அப்படின்னா முதல்ல கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால், பரிசுத்தமா வாழ்றதுக்கு அர்ப்பணித்தால் எந்த ஒரு அசுத்தாவி தொடாது. இல்லை நான் இஷ்டம் போலதான் நான் வாழ்வேன், நான் நல்ல செல்போன் பார்ப்பேன், நான் இஷ்டம் போலதான் இருப்பேன், நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் அப்படின்னா அப்புறம் படுத்து தூங்கும்போது தேவையில்லாத சொப்பனங்கள், இதெல்லாம் பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னா கர்த்தரை விட்டு வழி விலக போகும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்கும். அதனால யாரெல்லாம் செய்தி கேட்குறீங்களோ ஒரு ஆலோசனையா மட்டும்தான் பேசியிருக்கேன். ஏன்னா சில வசனத்தை பேசும்போது எல்லாரும் கேட்டுட்டு இருப்பீங்க, எங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. ஒரு குடும்பத்துல 4 பேர் 6 பேர் இருக்கிறீங்கன்னா அந்த 6 பேருமே கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம். இந்த கடைசி காலத்துல எல்லா வீட்லயுமே டிவி இருக்கு, அப்படி இல்லைன்னா செல்போன் இருக்கு. பல மணி நேரம் நாடகம் பார்ப்பாங்க, பல மணி நேரம் படம் பார்ப்பாங்க, பல மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருப்பாங்க. இஷ்டம் போல எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அப்புறம் தூங்கும்போது எனக்கு கெட்ட சொப்பனம் வந்துட்டு, எனக்கு அது வந்துட்டு இது வந்துட்டு அப்படிம்பாங்க. ஒரு மனுஷன் 24 மணி நேரம் உண்மையா வாழ்ந்தால் என் கண்ணு கூட தேவையில்லாம எதையும் பார்க்க கூடாது.
என் காதுல தேவையில்லாம சத்தங்கள் கேட்கக்கூடாது. என் சிந்தனையில கூட தேவையில்லாம தடுமாற்றம் வரக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. என் கையினால ஒரு லஞ்சம் வாங்கிடக்கூடாது. என் இருதயத்துக்குள்ளே ஒரு பொல்லாத நினைவு, ஒரு தீய எண்ணங்கள், ஒரு அசுத்தமான காரியங்கள் கொண்டு இருதயத்துல வச்சிடக்கூடாது. முழு சரீரமும் பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் நைட்டு படுத்து தூங்கினா ஒரு நல்ல தூக்கம் வரும். இரவு நேரத்துல சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. கர்த்தர் எங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிச்சிருங்க. உமக்கு பிரியமில்லாமல் எங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கோ மன்னிச்சிருங்க. எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசுறீங்க. இன்பமான தூக்கம் தாங்க. இந்த மாசத்தோட எல்லா தேவையெல்லாம் கத்த சந்திங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கத்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு ஆசிரியப்படட்டும்பா. எல்லா நாட்டோட ஜனங்களையும் கத்தர் வேலையடைங்க. நைட் ஷிஃப்டில் இருக்காங்க, நைட் நேரத்தில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, கத்தர் கூட இருங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் வருங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கத்தர் கூட இருங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்த படுக்க இருக்காங்க. நம்முடைய தலைமுறை கரத்தினாலே கத்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னிங்க. கடன் உபத்திரத்தை மாற்றித்தாங்க. இரவு நேரத்தில் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை தாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலையடைத்து ஆசிர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமை உண்டதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் சீக்கிரமா படுத்துவங்க, ஜெபம் பண்ணி படுத்துவங்க, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, தேவனோடு தொடர்பு கொள்ளுங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். God bless you. ஜெபிக்க வேண்டி விரும்பினால் 9442504351 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.